ஹாய் செல்லக்குட்டீஸ். அக்கா கதை சொல்ல வந்துட்டேன். செக்கு கழுதையும் குரங்கும் பற்றின கதையை தான் நான் சொல்ல போகிறேன். செக்கு கழுதைனா என்னன்னு தெரியுமா? எண்ணெய் எடுக்கிறதுக்காக கழுதையை செக்கில் கட்டி விட்டுருப்பாங்க. அந்த கழுதை ஒரே இடத்தையே சுற்றி சுற்றி வரும். அதுக்கு பேர் தான் செக்கு கழுதை. இப்போ கதைக்குள்ளே போகலாமா? ஒரு காட்டுக்கு பக்கத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாராம். அவர் தங்கியிருந்த வீட்டில் ஒரு எண்ணெய் எடுக்கிற செக்கு இருந்துச்சாம். அந்த செக்கை சுற்றி நடக்க ஒரு கழுதையும் வச்சிருந்தாராம். தினமும் காலையிலிருந்து சாயந்தரம் வர அந்த செக்கை சுற்றிக்கிட்டே இருக்குமா அந்த கழுதை. ஒரு நாள் ஒரு சேட்டைக்கார குரங்கு அந்த பக்கமாக வந்துருச்சு. குரங்குனாலே சேட்டை தானே பண்ணும். அங்கே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்த கழுதையை பார்த்ததும் அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சான். நாம் காட்டை கடக்க இந்த முட்டாள் கழுதையை பயன்படுத்திக்கலாம்னு ஒரு திட்டம் போட்டுச்சான். அந்த சேட்டைக்கார குரங்கு உடனே அந்த கழுதைகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. கழுதையாரே, இன்னி எத்தனை நாளைக்கு இப்படி அடிமையாக வாழ போறீங்க அப்படின்னு குரங்கு கேட்டுச்சான். என் கூட வாங்க, நாம் இந்த காட்டை தாண்டி அடுத்து இருக்கிற ஊருக்கு போய் நல்லா வாழலாம்னு சொல்லிச்சான். அதை கேட்ட கழுதையும் சரின்னு சொல்லிட்டு குரங்கு கூட பயணம் போக ஆரம்பிச்சிருச்சான். அப்போ ராத்திரி ஆனதால் குரங்கு கழுதை மேலே ஏறி படுத்துக்கிடுச்சான். மெதுவாக கழுதை நடக்க ஆரம்பிச்சிருச்சான். கழுதையை ஏமாற்றி அது மேலேயே உக்காந்துக்கிட்டு ராத்திரியெல்லாம் பயணம் போகிறதா நினச்சி தான் இந்த உலகத்திலேயே புத்திசாலின்னு நினச்சிட்டு பெருமைப்பட்டுட்டே தூங்க ஆரம்பிச்சிருச்சான் அந்த குரங்கு. மறுநாள் சூரியன் உதிச்சதும் குரங்குக்கு ஒரே அதிர்ச்சியாக போயிடுச்சான். தன்னோட வாழ்நாள் முழுசும் செக்கை சுற்றி நடந்த கழுதை ராத்திரி முழுசும் அந்த குடிசையவே சுற்றிக்கிட்டு இருந்திருக்குது. அந்த நேரத்தில் அங்கே வந்த விவசாயி நடந்ததை புரிஞ்சுக்கிட்டு ஒரு குச்சியை எடுத்து கழுதையும் குரங்கையும் அடி பின்னிட்டாராம். உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு ரெண்டும் வழி தாங்க முடியாமல் அழுக ஆரம்பிச்சிச்சுங்களாம். குரங்கு கழுதையை ஏமாத்துச்சான், கழுதை விவசாயியை ஏமாத்துச்சான். அதனால் ரெண்டும் அடி வாங்குச்சுங்களாம். அதனால் நம்ம யாரையும் ஏமாத்தாமல் உண்மையாக இருக்கலாம் குட்டீஸ். அடுத்த கதையில் சந்திப்போமா? பாய் குட்டீஸ்.